ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் புதுசாக வந்து 2 கிராஃபிக் கார்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கு. ஸோ அதை பற்றி டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13 அன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்க D580. ஸோ இது டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா D580 வந்து $249 வந்து யூஎஸில் லான்ச் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஊர் கன்வெர்ட் பண்ணும்போது 25,000 நம்ம வந்து மினிமம் எதிர்பார்க்கலாம் கிராஃபிக் கார்ட் ப்ரைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. அண்ட் இந்தியன் மார்க்கெட்டில் நான் இப்போ சர்ச் போய் பார்த்துருக்கோம் இல்லை. ஸோ அது வந்தவொடனே அதோட ப்ரைஸிங் அப்டேட் வந்து நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலோட ஆர்க் B570 இது வந்து பார்த்தீங்கன்னா January 16 தான் அவைலபிள் இருக்குது. இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $220. நம்ம இந்தியன் ப்ரைஸ்க்கு வந்து வரும்போது 22,000 மினிமம் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 2 கிராஃபிக் கார்டை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்குறோம். இன்டெல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி A சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்களோட செகண்ட் சீரீஸ். ஸோ இன்டெல் இந்த கார்டு வந்து இப்போ லான்ச் பண்ணது பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்லி மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4060 அண்ட் AMDயோட RX 7600. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் அதை விட கம்மியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ பெர்ஃபார்மன்ஸும் 2 தேவையும் பெட்டராக கொடுத்துருக்கு. ஸோ அதை நம்ம போக போக ரிவ்யூஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரப்போகிற கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட் எடுத்துலையும் டாப் ஆஃப் த லைன் தான் லான்ச் பண்ணாங்க. 1590 ஒரு AMD சைட்லேருந்து 9,900 சம்திங் அந்த மாதிரி லான்ச் பண்ணுவாங்க. பட் என்ட்ரி லெவல் கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 6 months ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஜூன் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா AMD சைட்லேருந்தும் NVIDIA சைட்லேருந்தும் ஒரு புது ஜென்ரேஷன் என்ட்ரி லெவல் கார்ட்ஸே வராது. அதுவும் மாரி வந்தாலும் அட்லீஸ்ட் அவங்க $300 தான் லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கு கீழே கண்டிப்பாக லான்ச் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இன்டெலோட பெரிய அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க என்ட்ரி லெவல் கார்ட்ஸ் வந்து அவங்க தான் ஒரு பெஞ்ச் மார்க் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்தியன் மார்க்கெட்டில் எவ்வளோ சீக்கிரம் அவைலபிள் ஆகுதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப பட்ஜெட் பிசி பில்ட் பண்ணுவோம் கம்பேரிவ் டு யூஎஸ் மார்க்கெட். ஸோ இங்கே லான்ச் பண்ணாங்கன்னா ரொம்ப சீக்கிரமே அவங்களுக்கு வந்து நிறைய சேல்ஸ் வந்து இங்கே இந்தியன் மார்க்கெட்லையும் கிடைக்கலாம். யூஎஸில் லான்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கே அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் போயிடுச்சு. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் இந்த இந்தியன் மார்க்கெட்டில் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பெஞ்ச் மார்க்ஸ் போகலாம். ஸோ இந்த 2 கார்ட்ஸோட ஸ்பெக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸ்பெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ரொம்ப கம்மி இல்லை இந்த 2 கார்ட்ஸ்க்கும். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக தான் இருக்குது. ஒரு 10 to 20% வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு. ஸோ அதை நான் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துலாம். ஹெச்சி கோர்ஸ் வந்து B580 20 இருக்குது. அண்ட் ரே ட்ரேசிங் 20 இருக்குது. A இன்ஜின்ஸ் வந்து 160 கொடுத்துருக்காங்க. அந்த கிராஃபிக்ஸ் கிளாக் வந்து 2670 MHz கொடுத்துருக்காங்க. மெமரி வந்து பார்த்திங்கன்னா 12 GB கொடுத்துருக்காங்க. மெமரி இன்டர்ஃபேஸ் வந்து 192 bit. அண்ட் பேண்ட்வித் வந்து 456 GB கொடுத்துருக்காங்க. அண்டு போர்ட் பவர் வந்து பார்த்திங்கன்னா 190 watts. B570 வந்து பார்த்திங்கன்னா ஹெச்சி கோர்ஸ் வந்து 18 அண்ட் ரே ட்ரேசிங் யூனிட் 18. A இன்ஜின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 144 அண்ட் கிராஃபிக் கிளாக் வந்து 2500 MHz. மெமரி வந்து 10 GB தான். மெமரி இன்டர்ஃபேஸ் வந்து 160 bit. பேண்ட்வித் வந்து 380 GB/s. அண்டு போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 150 watts. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸும் வந்து இவங்கள டிஃப்ரென்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க காம்படிஷனாக வந்து கரண்ட்லி மார்க்கெட்டில் இருக்க NVIDIA அண்ட் AMD கார்ட்ஸோட. ஸோ NVIDIA வந்து என்ட்ரியில் வந்து RTX 4060 அண்ட் AMD வந்து பார்த்திங்கன்னா RX 7600. இதில் காம்படிட்டிவாக தான் இந்த B580 வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ராஸ்டரில் வந்து NVIDIAவோட கம்பேர் பண்ணும்போது 32% பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் AMDயோட கம்பேர் பண்ணும்போது 26% வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரே ட்ரேசிங் வந்து பார்த்திங்கன்னா NVIDIAவோட கம்பேர் பண்ணும்போது 25% பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்டு AMD கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 37% வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இதான் பற்றி தான் அவங்க க்ளைம் பண்ணியிருக்க ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டெல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கார்ட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து இப்போ இருக்க வந்தது லாஸ்ட் டைம் கார்ட்ஸ் கூட ரொம்ப மினிமமாக தான் வந்திருக்கு. அது வந்து நிறைய பேருக்கு வந்து போய் சேர்ந்துருக்கல. ஸோ மேக்ஸிமம் நம்ம கார்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா ஏஆர் அண்ட் ASRock கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம் இந்தியன் மார்க்கெட்ஸில். ஸோ மொத்தம் 6 வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க 6 மேனுஃபேக்சரர்ஸ் கூட. ஸோ Acer, ASRock, Gainer, Maxon, Onyx அண்ட் Sparkle. ஸோ இப்போ வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் கம்பேரிசன் வந்து யூடியூப் சேனல்ஸில் வந்திருக்கு. ஸோ அதுலேருந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ Cyberpunk 2077 இது வந்து பார்த்திங்கன்னா 1080 pixel அல்ட்ரா செட்டிங்ஸில் வந்து ரே ட்ரேசிங் ஆஃப் அண்ட் ஆல்சோ அப்ஸ்கேலிங் எல்லாமே ஆஃப் வச்சுருக்காங்க. DLSS, XeSS, FSR எல்லாமே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா B580 வந்து 93 ஃப்ரேம்ஸ் வந்து கொடுத்துருக்கு ஆவரேஜாக. இது வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி AMDயை விட 13 FPS வந்து அதிகமாக கொடுத்துருக்கு. அண்டு
RTX 4060யோட 17 FPS வந்து அதிகமாக கொடுத்துருக்கு. ஸோ எல்லாத்துக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா 580 வந்து பெட்டர் தான் போகும் உங்களுக்கு. அண்ட் 4060 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $400 கார்டு. அது இது இந்தியன் மார்க்கெட் வந்து 40,000 ரேஞ்சில் கிட்ட எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 2 FPS தான் கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு சைபர் பங்கில் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து ரெட் டெட் ரிடெம்ஷன் 2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1080 பிட் செட்டிங்ஸ். அதில் வந்து அல்ட்ராவில் வச்சுருக்காங்க. இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா வல்கன் இன்ஜின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா B580 வந்து 110 ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது 4060 Tiயும் பீட் பண்ணியிருக்கு. அது வந்து 12 FPS வரும். ஸோ வல்கன் கேமிங் இன்ஜினில் வந்து இன்டெல் கார்டு வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ கம்படிட்டிவாக இருக்க 4060 அண்ட் RX 7600 வந்து பார்த்தீங்கன்னா 81 FPS கொடுத்துருக்கு. RX 7600 அண்ட் 4060 வந்து பார்த்தீங்கன்னா 80 FPS கொடுத்துருக்கு. ஸோ நியர்லி 30 ஃப்ரேம்ஸ் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு வல்கன் இன்ஜினில். ஸோ இது ரொம்பவே நோட் பண்ண வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஆஃப் அஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 48 ஃப்ரேம்ஸ் வந்து ஆவரேஜாக கொடுத்துருக்கு. 4060 வந்து பார்த்தீங்கன்னா 41 ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ 7 ஃப்ரேம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கு. அண்டு AMD வந்து பார்த்தீங்கன்னா 7600 37 ஃப்ரேம்ஸ் தான் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டெட் ரிடெம்ஷன் 2. இதே வந்து பார்த்தீங்கன்னா 2K ரெசல்யூஷனில் சேம் அல்ட்ரா செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 80 ஃப்ரேம்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அகைன் 4060 Tiயும் பீட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7600 வந்து பார்த்தீங்கன்னா 61 FPS தான் கொடுத்துருக்கு. அந்த 4060 வந்து 62 FPS தான் கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 FPS விட அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ வல்கன் லெவலுக்கும் அகைன் இன்டெல் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு சைபர் பங்க் 2077. இது வந்து 2K ரெசல்யூஷனில் சேம் RT வந்து ஆஃபில் எடுத்துருக்காங்க. 63 வந்து ஆவரேஜாக கொடுத்துருக்கு. 4060 வந்து பார்த்தீங்கன்னா 44 தான் கொடுத்துருக்கு. ஸோ நியர்லி 45% வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு 2K ரெசல்யூஷனில். அண்ட் 7600 வந்து பார்த்தீங்கன்னா 50 ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதை விட 13 FPS வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்னல் 2K ரெசல்யூஷனில் ரேட் ரேசிங் வந்து ஆனில் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா B580 வந்து 55 ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்கு. நியர்லி 4060 Tiயோட 4060 Ti வந்து 57 கொடுத்துருக்கு. இதோட கம்பெடிட்டிவ் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா AMD வந்து ரேட்டிங்ஸில் நல்லா பர்ஃபார்ம் ஆகுது. அதனால் அது 34 23 லீஸ்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து RTX 4060 அது வந்து 46 ஃப்ரேம்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதை விட ஒரு 20% வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து F124. இது வந்து 2K ரிசர்வேஷனில் ரேட்டிங்ஸில் ஆஃபில் எடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்கேலிங்கும் சேர்த்து வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. XeSS2 அவங்களோட புது வெர்ஷன். அதில் அப்ஸ்கேலிங் மெத்தடில் ஃப்ரேம் ஜென்ரேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 161 ஃப்ரேம்ஸ் வந்து இது ஆவரேஜாக கொடுத்துருக்கு. கம்பேரிட்டிவ் டு DLSS 3 ஃப்ரேம் ஜென்ரேஷன் RTX 4060 வந்து பார்த்திங்கன்னா 107 தான் கொடுத்துருக்கு. ஸோ நியர்லி 50 ஃப்ரேம்ஸ் வந்து 50 கிட்டத்தட்ட 50% வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த ஃப்ரேம் ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோஸ்ட் ஆஃப் சுஷிமா. இது வந்து பார்த்திங்கன்னா 4060 வந்து 62 ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்கு. அங்கே B580 வந்து 70 ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நியர்லி 15% வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா காட் ஆஃப் வார். இது வந்து பார்த்திங்கன்னா RTX 4060 வந்து 78 ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் B580 வந்து 68 கொடுத்துருக்கு. ஸோ 10 FPS வந்து கம்மியாக கொடுத்துருக்கு.